இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி மாதுளம்பழம் காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக காய்களாக இருக்குது பாருங்கள். இங்கே பூ விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம போடுகின்ற சத்துக்கள் தாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதை மண்ணை கிளறணுங்க. மண்ணை கிளறி இதுக்கு காற்றோட்டம் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. அப்போ தாங்க காய்கள் கிடைக்கும். மண் இரும்பு மாதிரி இறுகி இருந்துச்சுன்னா செடி பூக்காதுங்க. இப்போ இந்த ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாதுளை செடியில் கொத்து கொத்தாக காய்கள் வேணுமா? அப்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மாதுளை செடியில் பூக்கள் வைக்க என்ன செய்யணும், அந்த பூக்கள் காயாக மாற என்ன செய்யணும், பூக்கள் உதிராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பதிவுகளை இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டில் மாதுளை கொத்து கொத்தாக காய்க்கணுமா? அப்போ இதை தான் நீங்கள் செய்யணும். உங்கள் வீட்டில் பூக்களையா, காய்கள் இல்லையா, கவலை விடுங்க. நாங்கள் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்லேயும் மாதுளை கொத்து கொத்தாக காய்க்கும். நீங்கள் பண்ணுற 3 தவறுகள் தான் இந்த மாதுளை காய்க்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். முதல் தவறு தண்ணியை சரியாக விடுறதில்ல. அதிகளவு தண்ணி ஊற்றினாலும் பூக்கள் கொட்டும், குறைஞ்சளவு தண்ணி ஊற்றினாலும் பூக்கள் கொட்டும். மாதுளை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும், அதிகளவு தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செடியில் உரம் வேணும். இது ஹெவி ஃபீடர். கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் எல்லாமே இந்த செடிக்கு வேணும். இது இல்லைன்னா அந்த செடி காய்க்காது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உரங்கள் நம்ம ஊடணும். இப்போ பழைய சோறை ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து கூட இதையும் நம்ம விடலாம். அதுக்கடுத்து இதில் பூக்கள் பூக்கும்போது மகரந்த சேர்க்கை ஏற்படலைன்னா காய்கள் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தன்மகரந்த சேர்க்கை நம்ம ஏற்படுத்தணும். நம்ம கையாலேயே ஆண் பூவை பெண் பூவை மேலே தடவி தன்மகரந்த ஏற்படுத்தணும். அப்படி இல்லையா, அது எனக்கு தெரியல, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, தேனை ஒரு ஸ்பூனை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அந்த தேனீக்கள் வண்டுகளை அது இழுக்கும். அதன் மூலமாக நமக்கு என்ன பண்ணோம்னா, நமக்கு அந்த மகரந்த சேர்க்கை ஏற்படும். இது மாதிரி பண்ணும் பொழுது நம்ம வீட்டு மாதுளையும் கொத்து கொத்தாக காய்க்கும். இன்னும் பல டிப்ஸு இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரகசிய டிப்ஸ் வேறு இருக்குது. அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் மக்களே, எப்படி மாதுளம்பழம் காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்கள். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், செடி ஃபுல்லாக காய்களாக இருக்குது பாருங்கள். இங்கே பூ விட்டுருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம போடுகின்ற சத்துக்கள் தாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இதை மண்ணை கிளறணுங்க. மண்ணை கிளறி இதுக்கு காற்றோட்டம் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. அப்போ தாங்க காய்கள் கிடைக்கும். மண் இரும்பு மாதிரி இறுகி இருந்துச்சுன்னா செடி பூக்காதுங்க. இப்போ இந்த பூக்கள்லாம் காய்களாக மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பெருங்காயம் கலந்து செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால இது வரும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக அந்த இலைகள் வரணும் அப்படின்னா கவாத்து பண்ணணுங்க. கவாத்துனா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி இந்த கிளைகளை நம்ம என்ன பண்ணோம்னா, நுனியை இந்த காய்ந்த கிளைகளெல்லாம் வெட்டி விடணுங்க. காய்ந்த கிளைகள்லாம் வெட்டி விட்டாதாங்க அதில் பல கிளைகள் தோன்றி இது மாதிரி பெருசு பெருசாக வளருங்க. அப்புறம் நுனி கிள்ளுதல்மாங்க. இங்கே பாருங்கள், இந்த நுனியை அப்படியே கிள்ளி விடணுங்க. இது மாதிரி நுனியை கிள்ளி விட்டிங்கன்னா அதிலிருந்து பல இலைகள் வருங்க. அப்போ இந்த செடி ரொம்ப அபரிதமாக வரும். இந்த காய்க்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம அந்த கடலை புண்ணாக்கை ஊற வச்சு இதில் ஊற்றணுங்க. 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து ஊற்றும்போது உங்களுக்கு இது மாதிரி கொத்து கொத்தான காய்கள் கிடைக்குங்க. இப்போ ஒருத்தர் காய்கள் கிடைக்கிது, செடிகள் சிறப்பாக இருக்குன்னா அதில் அவருடைய உழைப்பை நம்ம பார்க்கணுங்க. அதிகளவு உழைப்பை போட்டிருப்பாருங்க, அதனால தான் இந்த அளவு காய்க்குதுங்க. இந்த செடியில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் காய்களாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தோட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணம் நம்முடைய உழைப்பு தாங்க.
இந்த உழைப்பு அந்த அளவு இருக்கிறனால தாங்க நம்ம இந்த அளவு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள், உங்களுக்காக ஒரு காயை கூட எடுத்து காமிச்சிருக்கோம், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து தண்ணி வந்து சீராக இருக்கணுங்க. தண்ணி அதிகளவு ஊற்றக்கூடாது. காஞ்சப்படி தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த செடியானது சிறப்பாக வளரும். அந்த இதுக்கு வந்து வாரந்தோறமாக உணவு விடணுங்க. இது வந்து ஒரு ஹெவி ஃபீடருங்க. அதனால் இதுக்கு வந்து அதிகளவு சத்துக்கள் வேணுங்க. வாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது கடலை புண்ணாக்கு இல்லாட்டா வேப்ப புண்ணாக்கு வைக்கணுங்க. இதை தவிர அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இதை என்ன பண்ணலாம்னா, கடலை புண்ணாக்கை ஊற வச்சு ஒரு நாள் கழித்து அதை 1க்கு 10ங்கிற விகிதத்தில் கலந்து இந்த செடிக்கு நம்ம அடிக்கிறனால செடி வந்து அதிகளவு காய்களோடு நமக்கு இருக்குங்க. இந்த செடிக்கு வந்து வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் ஏற்படுங்க. அந்த வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் ஏற்படும் பொழுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேப்ப புண்ணாக்கை, வேப்ப எண்ணெயை கரைச்சி அதில் வந்து அடிக்கலாங்க. இதில் சில வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் கலக்காதுங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, 1க்கு 10ங்கிற அதில் வந்து கொஞ்சம் சோப்பாயில் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது இதில் வருங்க. ஓகேங்க. இப்போ இந்த செடி இன்னும் சிறப்பாக வளரணும்னா என்னென்னா, காய்கறிலாம் காய்ச்சி முடித்த பின்னாடி இதை வந்து நம்ம கவாத்து பண்ணணுங்க. கவாத்து பண்ணால் தாங்க அந்த செடி வந்து சிறப்பாக இருக்கும். இன்னும் அந்த கிளைகள்லாம் இது 3 அடி 4 அடிக்கு மேலே வளர விடக்கூடாதுங்க. அதிகளவு வளரும்போது இது நம்ம கைக்கு மேலே போயிடுங்க. இதே அப்பப்போ வெட்டி விடணுங்க. இதை வந்து ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நுனி கிள்ளுதல்பாங்க. நுனி கிள்ளுதல் பண்ணுறனால இந்த செடி வந்து சிறப்பாக வளருங்க. இவ்வளோ தூரம் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இதை பார்த்து வளர்க்குறது தாங்க. இதை செடிக்கு வந்து தண்ணிங்கிறத காஞ்ச பின்னாடி ஊற்றணுங்க. அதே சமயத்தில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பூக்கள் அதிகளவு இருக்கும்போது நம்ம வந்து அதிகளவு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றினா உதிர்ந்துருங்க. அதே மாதிரி காய்கள் பிடிக்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து காய வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா காய்கள்லாம் உதிர்ந்துருங்க. அதனால் காய்கள் பிடிக்கிற டயத்தில் அந்த தண்ணி வந்து சீராக இருக்கணுங்க. இந்த பூச்சி தாக்குதல் வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை அடிச்சுட்டு வந்தாலே போதும். அதுக்கடுத்து நம்ம வந்து மீன் அமில எண்ணெயை நம்ம இதை 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால இந்த காய்கள் வந்து சிறப்பாக வளரும், கொத்தாக வளரும். இது மாதிரி காய்கள் வேணும் அப்படின்னா நம்ம மீன் அமில எண்ணெயை பண்ணலாம். இல்லாட்டா பஞ்சகாவியான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பஞ்சகாவியை ஸ்ப்ரே பண்ணுறதுனாலையும் இது மாதிரி வந்து சிறப்பாக வளரும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம மாடி தோட்டத்துலேயும் நம்ம காய்களை கொத்தாக அள்ளலாம். அதுக்கடுத்து இதை வந்து காய்கள்லாம் எடுத்து முடித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரூனிங் பண்ணி விடணுங்க. அப்போ தாங்க இது திருப்பி வளரும். கீழே உள்ள கிளைகளெல்லாம் வெட்டி விடுங்க. கீழே உள்ள இலைகளெல்லாம் வெட்டி விடுங்க. அப்போ தான் இது என்ன ஆகும்னா வரும். இதை வந்து மறக்காமல் நம்ம உரம் எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவு வரும். அது எல்லாமே இயற்கை உரங்களாக பயன்படுத்துங்க. செயற்கை உரங்களாக பயன்படுத்த வேண்டாம். இது மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் மாதுளம் இது மாதிரி கொத்தாக காய்க்கும். இந்த மாதுளை பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன். தேங்க்யூ.